நீங்க எத நோக்கி இறைவன வழிபடுறீங்களோ, அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க நன்மையை நோக்கி வழிபடுறீங்கன்னா, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்க தீமையை நோக்கி வழிபடுறீங்கன்னா, உங்களுக்கு தீமை கிடைக்கும். அதுமாரி எங்க வீட்ல வந்து நெறைய சுவாமி படங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நெறைய சுவாமி படம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க எத்தன சுவாமி படங்கள் வேணாலும் வச்சுக்கலாம், பூஜை அறையில. ஆனா, உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்துக்கான பூஜைகள நீங்க பண்ணணும். அதுமாரி உங்க வீட்ல வந்து நீங்க வந்து விக்கிரகம் வைத்து நெறைய பேர் வந்து வழிபடுவாங்க. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, "நாங்க வந்து விக்கிரகம் வைத்து வழிபடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக விக்கிரகம் வைத்து வழிபடலாம். ஆனா வந்து ரொம்ப பெரிய அளவுல விக்கிரகங்கள் வைத்து வழிபடக்கூடாது. இந்த அளவுல நம்ம வந்து விக்கிரகங்கள் வைத்து வழிபடலாம். ஏன்னா, நம்ம ஒரு பெரிய அளவுல விக்கிரகங்கள் வைத்து வழிபடும்போது, அதற்கான நேம நிஷ்டைகள், அதற்கான பூஜை முறைகள வந்து நம்ம பின்பற்றணும். இப்ப வீட்ல வந்து நமக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்காது. ஆகவே நம்ம வந்து இந்த அளவுல சுவாமி விக்கிரகங்கள வைத்து பூஜை பண்ணும்போது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சாதாரண கல்கண்டோ, பாலோ, திராட்சையோ ஏதோ ஒண்ணு வைத்து நம்ம நைவேத்தியம் செய்தாலுமே போதுமானது.